ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிரித்தி சேது. இது வரைக்கும் பிரித்தி சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சர்க்கார் என்ன செய்யுது, அரசாங்கம் டாஸ்மாகை ஊக்குவிக்குது. டார்கெட் போடுறாங்க, தீபாவளிக்கு இத்தனை கோடி விற்கணும், பொங்கலுக்கு இத்தனை கோடி விற்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு மாணவர்களை பற்றியோ மக்களை பற்றியோ எந்த விதமான ஒரு நல்ல சிந்தனையும் இல்லை. ஏன்னா நிறைய ரெவன்யூவுக்கு டாஸ்மாகில் கிடைக்கிற பணம் தான் ஆதாரமாக இருக்குது. அதனால் அதில் கை வைக்கிறதுக்கு யாரும் பொதுவாக முன் வர்றது இல்லை. இப்போ ஸ்கூல் வாசல்லையே போதைப் பொருட்கள் விற்க ஆரம்பிச்சிருச்சு. இது நாங்கள் படிக்கிற காலத்தில் நீதி போதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பே உண்டு. அந்த வகுப்பில் நல்ல ஒரு சிந்தனை தரக்கூடிய சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை கதைகளாக சொல்லுவாங்க. அது அந்த வயசில் 10 வயசு 12 வயசில் மனசில் பதிஞ்சுது. அதனால் அப்போ உள்ள மாணவர்கள் நல்ல சிறப்பாக இருந்தாங்க. கவர்மெண்ட்டும் இந்த கருணாநிதி டாஸ்மாகை மது இல்லாத தமிழகத்தை மதுவாக ஆக்கினார். அப்போ ராஜாஜி கொற்ற மலையில் போய், ஐயா வேண்டாம், இது வேண்டாம், 2-3 சமுதாயம் மதுன்னா என்னன்னே தெரியாமல் இருக்குது, நீங்கள் அதை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருக்கு என்ன, யார் எக்கேடு கேட்டால் நமக்கு என்னன்ட்டு மதுவை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அந்த காலத்தில் புலவர் உலகநாதன் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலை பாடினார். அந்த காலத்தில் ராமலிங்க அடிகளார், அப்போ அவருக்கு வயசு 9 தான். இந்த பாட்டை கேட்ட உடனே அவர் என்ன சொல்லிட்டார், இது என்னது எப்போவுமே வேண்டாம் வேண்டாம்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கும்பிடுற கந்தசாமி கோவிலில் போய் ஒருமையுடன் எனது திருவடி மலர் சேர வேண்டும், மோசமான ஆட்களோட என்ன செய்யணும், நட்பு வேண்டாங்கிறத நட்பு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒருமையுடன் எனது திருவடி சேர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பாடலில் எழுதினார். எதுவுமே நெகட்டிவாக இருக்கக்கூடாது, வேண்டும் 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 சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சார், அந்த பாடலை எழுதும்போது அவருக்கு வயசு 9 வயசு தான். ராமலிங்க அடிகளார் கந்தசாமி கோவிலில் போய் பாடும்போது. அது மாதிரி இப்போது இவங்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு போதை வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு பதிலாக யோகா வேணும், தியானம் வேணும், நல்ல சிந்தனை வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாணவர்களுக்கு என்ன செய்யும், மனசில் நல்ல விதமாக எல்லாமே பதியும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த வேண்டாம்ங்கிற கலாச்சாரத்துக்கு பதிலாக நல்லவைகளை படிப்போம், கற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், நல்லதை மட்டும் சொல்லி கொடுத்து, நல்லதே வேண்டும், யோகம் கற்றுக்கலாம், நல்ல படிக்கலாம், நல்ல கல்வி வேண்டும், நல்ல ஒழுக்கம் வேண்டும், போதை இல்லாத சமுதாயம் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வேண்டும் வேண்டும் வேண்டும்ட்டு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. மாணவர்கள் கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. நல்ல ஒரு தமிழகம் மலரும் அப்படிங்கிறத சொல்ல ஆசைப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.